வியூவர்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஹாப்பி ராஜ். இந்த படத்தை வந்து மரியா ராஜான்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் வந்து ஹீரோவாக நடிச்சு அவரே மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸ்ரீகௌரி ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஜார்ஜ் வந்து நடிச்சிருக்காரு. அப்பாஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து எப்படி இருக்கு? வார்த்தையிலே ரொம்ப ஜென்யூனாக ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமான ஒரு ஸ்டோரி தான். ரொம்ப இது இல்லை. ஒரு ஜிவி பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா குதிரை முட்டைன்னு அவங்க அப்பாவுக்கு வந்து ஜார்ஜுக்கு வந்து பேர் வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஏன் அவருக்கு அவங்க வச்சு அதனால வந்து அவர் அந்த ஊர்ல இருக்க பிடிக்காம அவரை எல்லாருமே கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பெருசா இருந்தும் அவர் வந்து பெங்களூர்ல வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்றாரு. அங்க வந்து ஹீரோயினை மீட் பண்ணி ஹீரோயின் கூட பழக்கமாகி லவ் ஆகுது. ஹீரோயினோட அப்பா வந்து அப்பாஸ் அவர் வந்து பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு. கடைசியில் இவங்க ரெண்டு பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகும்போது ஜிவி பிரகாஷோட அப்பா அவங்க சொந்தக்காரங்களாம் வில்லேஜ்லேருந்து அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வர மாதிரி இருக்கு. அது வந்து ஒரு அந்த இடத்துல கொஞ்சம் வந்து ஒரு பிரச்சனை ஆகுது. இவங்க வந்து ஒரு மாடர்ன் ஹீரோயினோட அப்பா வந்து அப்பாஸ் வந்து பிஸ்னஸ் மேன் ஒரு மாடர்னான லைஃப் ஸ்டைலு. இவங்க வில்லேஜ் ஆளுங்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் சீப்பாக ஆவாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஆகுது. அந்த இடத்துல வந்து ஒரு பிரேக்கப் மாதிரி காட்டுறாங்க ஜிவி பிரகாஷ்க்கும் ஹீரோயினுக்கும். அதுக்கப்புறம் திரும்பி ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்தாங்க எப்படி அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அது வந்து ஒரு ஸ்டோரி நல்லா போகும். ஒரு ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஜார்ஜ் ஜிவி பிரகாஷோட அப்பா ஜார்ஜ் அவருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒரு ஸ்டோரி இருக்கும். ஹீரோயினோட அப்பா அப்பாஸ் அவருக்கும் வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும். ரெண்டு பேரும் எப்படி வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தாங்கன்றத ஒரு கிளைமேக்ஸில் கொண்டு போய் டைரக்டர் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு எமோஷ்னலாக வந்து முடிச்சிருப்பார் இந்த படத்தை. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஈகோ, அந்த ஈகோ ரெண்டு பேருக்கும் மாற்றி யார் மன்னிப்பு கேட்குறாங்கன்ற மாதிரி இருக்கும். ஜிவி பிரகாஷ் ஊருக்கு அப்பாஸ் அவங்க ஃபேமிலியோட போய் போவாங்க. அங்கே வந்து ஜிவி பிரகாஷோட அப்பா வந்து அப்பாஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டாரா அப்படின்ற மாதிரி கதை போகும். அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கும். கிளைமேக்ஸ் நல்லா ஒரு எமோஷ்னலாக வந்து முடிச்சிருப்பாங்க. மொத்தத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் படம். இந்த படம் வந்து ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் படம். ஒரு நல்ல ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருப்பார் டைரக்டரு. கிளைமேக்ஸ் வந்து நல்ல ஒரு எமோஷ்னலாக வந்து முடிச்சிருப்பாரு. கனெக்டிவிட்டி நல்லாயிருக்கும். ஸ்டோரியோட கனெக்ஷன் வந்து இந்த படத்தை வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா ஒரு பார்க்கலாம். எல்லா 2K கிட்ஸ்லேருந்து ஃபேமிலியிலேருந்து எல்லா ஆடியன்ஸும் போய் இந்த படம் வந்து தாராளமாக ஒன் டைம் வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு ஒரு மேக்கிங் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லியாது. ஒரு ஒன் டைம் ஃபேமிலியோட போய் எல்லாமே இந்த படம் வந்து பார்க்கலாம். காமெடியில் அந்த படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்ல முடியும். காமெடி, சென்டிமெண்ட், எமோஷனல் எல்லாமே நான் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 out of 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.